தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 3/11/2014 திங்கட்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் இரவு 7:36 வரை, பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, இன்றைக்கு நட்சத்திரம் பூரட்டாதி. பூரட்டாதி என்று சொன்னாலே அது குருவுக்குரிய கால் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி மூன்றும் குரு பகவானுக்குரிய கால். அதே நேரத்தில் குருவுக்குரிய நம்பர் 3வது எண். 3 என்ற எண் குருவுக்குரிய எண். எண்கணியத்திலே சொல்வார்கள் 3 என்றால் குரு, 2 என்றால் சந்திரன், 1 என்றால் சூரியன் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் இந்த குருவை பற்றி நீங்கள் இன்றைக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பொதுவாக குரு பகவான் வழிபாட்டை செய்வது நல்லது. குரு இப்போ கடகராசியிலே உச்சம் பெற்றிருக்கிறார். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அங்கே உச்சம் பெறுவார். மகர ராசியிலே 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவர் நீச்சம் பெறுவார். அதே நேரத்தில் குருவுக்குரிய சொந்த வீடாக எந்த வீட்டை கருதுகிறார்கள் என்று சொன்னால், தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கெல்லாம் குரு சொந்த வீடு. மீன ராசியிலே பிறந்தவர்களுக்கெல்லாம் ராசிநாதன் குரு, அந்த ராசி குருவுக்குரிய வீடு. 2 வீடுகள் குருவுக்கு இருக்கிறது. குரு பார்க்கத்தான் கோடி நன்மை என்பார்கள். பார்வை பலன் அதிகம் தருகின்ற ஒரே கிரகம் குரு ஒன்றுதான். சனி பார்த்தால் சங்கடங்கள் நிறைய வரும், ஆனால் குரு பார்த்தால் கோடி தோஷங்கள் நிவர்த்தியாகும். அந்த குரு பகவான் நம்முடைய ஜாதகத்திலே எங்கு நிற்கிறாரோ அதற்கேற்ற விதத்திலே நமக்கு பலன் கிடைக்கும். ஆகையினாலே நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை புரட்டி பாருங்கள். 1ஆம் இடம், அதாவது லக்னத்திலேயே குரு நின்றால் அவர்களுக்கு நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் கிடைக்கும். 2ஆம் இடத்திலே குரு நின்றால் பேச்சாற்றல் மிக்கவராக இருப்பார், அரசு உத்தியோகம் அவர்களுக்கு கிடைக்கும். 3ஆம் இடத்திலே குரு நின்றால் சகோதர அனுகூலம் உங்களுக்கு உண்டு, உடன்பிறப்புகள் உதவிக்கரம் நீட்டிக்கொண்டே இருப்பார்கள். 4ஆம் இடத்திலே குரு நின்றால் தாய் அனுகூலம் கிடைக்கும், வீடு வாங்கும் யோகம், வாகனம் வாங்கும் யோகமெல்லாம் உண்டு. தாய் வழி ஆதரவு அதிகமாக இருக்கும். சில பெண்களுக்கு தாய் வீட்டு ஆதரவு இருக்கிறதானே எங்கிட்ட கேட்பாங்க. தாயினுடைய இதில் எங்களுக்கு பங்கு பிரித்து வர வேண்டியது இருக்குது, சகோதரர்கள் ஒத்து வரவில்லை ஏம்பாங்க. 4ஆம் இடத்திலே குரு இருந்தாலும் சரி, 4ஐ குரு பார்த்தாலும் சரி, தாய் வழி ஆதரவும் ஆதாயமும் கிடைக்கும். 5லே குரு இருந்தால் புத்திர தோஷம் வந்துவிடும் என்பார்கள். குரு பகவான் புத்திரகாரகன் புத்திரஸ்தானத்தில் இருந்தால் பெண் குழந்தையாகவே பலருக்கும் பிறக்கும். தவமிருந்து ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் என்பார்கள். ஆனால் அதற்காக பரிகாரங்கள் இருக்கின்றன. யோக பலம் பெற்ற நாளிலே குருவுக்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டுமோ அப்படி செய்தால் எத்தனையோ பேருக்கு குழந்தைகள் பிறந்திருக்கிறது, நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். பொதுவாக 6ஆம் இடத்திலே குரு இருந்தால் போராட்டமில்லாத வாழ்க்கை, கடன் சுமை குறைவாகவே அவர்களுக்கு இருக்கும், வழக்குகளிலே வெற்றி கிடைக்கும். 7லே குரு இருந்தால் அற்புத பலன், நல்ல மனைவி அமைவாள், அழகு அறிவுமிக்க மனைவியாக இருக்கும். அதே நேரத்தில் பெண்களுடைய ஜாதகமாக இருந்தால் நல்ல கணவன், அழகுள்ளவனாகவும் அறிவு மிகுந்தவனாகவும் செல்வச் செழிப்பிலே மிதப்பவனாகவும் நல்ல சம்பாத்தியம் மிக்கவனாகவும் விளங்குவார்கள். ஆகையினாலே சப்தமஸ்தானத்தில் குரு இருப்பது மிக மிகச் சிறப்பு. 8லே குரு இருந்தால் நீண்ட ஆயுள் உண்டு, ஆனால் அதே நேரத்தில் மர்ம நோய்கள் அவர்களுக்கு இருக்கும். அந்த நோய்கள் வெளியிலே சொல்ல மாட்டார்கள். எனவே அவர்கள் அதற்குரிய சிகிச்சைகளை மேற்கொண்டால் குணமாகும். அதற்கென்ற பரிகாரங்களும் இருக்கின்றன. 9லே குரு இருப்பது உன்னதமான பலன். அள்ளி கொடுப்பார் குரு பகவான். கிள்ளி கொடுக்காமல் குரு பகவான் அள்ளி கொடுக்க வேண்டுமானால் 9ஆம் இடத்தில் இருந்து கொண்டு 5ஆம் பார்வையாக லக்னத்தை அல்லது ராசியை பார்க்க வேண்டும். 10லே குரு இருந்தால் பதவி பறிபோகும் என்பது ஒரு பழமொழி. ஆனால் 10ல் குரு இருந்தால் பதவி மாற்றங்கள் ஏற்படும். பதவி ஒரு சிலருக்கு கிடைக்கும். பழைய இலக்கியங்களை எல்லாம் எடுத்து பார்த்தால், புராணங்களை எல்லாம் எடுத்து பார்த்தால் இந்த குருவை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். 10ல் குரு இருந்தால் பதவி சிலருக்கு கிடைக்கும், சிலருக்கு மாற்றம் ஏற்படும். சிலருக்கு அந்த குருவால் பாதிப்புகள் ஏற்பட்டாலும் கூட பெயர்ச்சிக்கு முன்னதாகவே அவர்கள் வழிபாட்டை மேற்கொண்டால் அவர்களுடைய வளர்ச்சி தடை ஏற்படாது. இப்பொழுது பார்த்தால் யாருக்கு 10லே வரப்போகிறது என்று சொன்னால், இனிமேல் இப்பொழுது கடகராசியிலே இருக்கிறது. கடகராசியில் இருக்கின்ற குரு 10ஆம் இடத்திற்கு வரப்போகிறது. ஆனால் அதே நேரத்தில் விருச்சிக ராசியை பொறுத்தவரை 2, 5க்கு அதிபதி. எனவே அவர்களுக்கு 10ல் வருகின்ற பொழுது தொழில் வளம் மிக மிகச் சிறப்பாக இருக்கும். இப்படி ஒரு சில நியதிகள் ஒரு சில சமயங்களில் மாறுபடலாம். சிலருக்குத்தான் 10ல் குரு வந்தால் பதவியில் மாற்றங்கள் உண்டு. 11லே குரு வந்தால் செல்வாக்கு மேலோங்கும், நல்ல செல்வாக்குடையவராக இருப்பார்கள். 12லே குரு இருந்தால் சுப விரயங்கள் அதிகரிக்கும், இல்லத்திலே மங்கள ஓசை கேட்கும், பயணங்களாலும் பலன் உண்டு. இப்படி குருவால் கோடி தோஷங்கள் நிவர்த்தியாகின்ற விதத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம். குரு பார்க்க கோடி நன்மை. அந்த குருவை பூரட்டாதி நட்சத்திரம் அன்று நாம் சிவாலயம் சென்று சன்னதியில் நின்று குரு கவசம் பாடி வழிபட்டால் அந்த குருவால் உங்கள் வாழ்க்கையில் குதூகலமும் கிடைக்கும், கொண்டாட்டங்களும் நிறைய நிகழும்.
அது மட்டுமல்ல, வாழ்க்கை தேவைகளும் பூர்த்தியாகும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடைகின்ற நாள் இந்த நாள். வியக்கும் தகவல் விடிகாலையிலேயே உங்களுக்கு வந்து சேரலாம். தனாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசியை பார்ப்பதால் தனவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. எனவே எதை எந்த நேரத்தில் செய்ய நினைத்தீர்களோ அதை அந்த நேரத்தில் செய்து முடிக்க இயலும். நண்பர்களின் ஒத்துழைப்பு நன்றாகவே இருக்கிறது. ரிஷபராசி நேயர்களே, லாபம் இருமடங்காகும் நாள். இல்லத்தில் உள்ளவர்களின் எண்ணங்களை நீங்கள் பூர்த்தி செய்ய முன் வருவீர்கள். பண தேவைகள் உடனுக்குடன் உங்களுக்கு பூர்த்தியாகும். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களால் ஆதாயம் கிடைக்கும். நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்த அரசு வழி சலுகைகள் கூட இன்றைக்கு கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. 6லே சனி இருப்பதால் உத்தியோக மாற்றங்கள் ஒரு சிலருக்கு வந்து சேரலாம். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தெய்வ அனுகூலத்தால் சிறப்புகள் வந்து சேருகின்ற நாள். சில காரியங்களில் தாமதம் ஏற்படத்தான் செய்யும். உங்கள் ராசிநாதன் புதன் 5லே இருந்தாலும் கூட உங்களுடைய ராசி அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அதோடு இணைந்திருக்கக்கூடிய புதனோடு இணைந்திருக்கக்கூடிய சனி, சுக்கிரன், சூரியன் ஆகியவற்றின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது சில காரியங்கள் தடையாகவும் இருக்கலாம், தாமதமாகவும் இருக்கலாம். அருகில் இருப்பவர்களை இன்று கொஞ்சம் அனுசரித்துக் கொள்வது நல்லது. திருமண முயற்சிகளில் ஓரளவு ஒரு சிலருக்கு வெற்றிகள் கிடைக்கலாம். உதிரி வருமானங்கள் உங்களுக்கு மாலை நேரத்தில் உண்டு. பயணங்களை திடீரென மாற்றி அமைப்பீர்கள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே கொள்கை பிடிப்பை கொஞ்சம் தளர்த்தி கொள்ள வேண்டிய நாள். என்ன இருந்தாலும் 8லே சந்திரன் உலா வருகின்ற பொழுது நீங்கள் எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். இறைவனை பூசித்து செய்ய வேண்டும். இறைவனது நாமங்களை வாசித்தும் காரியங்களை தொடங்க வேண்டும். இன்று அதிகாலையிலேயே நீங்கள் சிதறுகாய் உடைத்து ஆனைமுக பெருமானை வழிபட்டுவிட்டு காரியங்களை தொடங்குவது நல்லது. இல்லத்தில் நேற்று நடந்த ஒரு செயல் இன்று மீதி நடக்காமல் பாதியில் இருக்கிறதே என்ற கவலை உங்களுக்கு மேலோங்கலாம். திடீரென பயணங்களை நீங்களும் மாற்றி அமைப்பீர்கள். நண்பர்கள் பகையாக மாறக்கூடிய சூழ்நிலை உண்டு. ஆரோக்கியத்திற்கென்று ஒரு செலவிடும் சூழ்நிலையும் இன்றைக்கு உருவாகலாம். எனவே இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்துக்கொள்ள ஆலய வழிபாடுதான் உங்களுக்கு கை கொடுக்கும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறுகின்ற நாள். நாட்டுப்பற்று மிக்கவர்கள் உங்கள் வீட்டுப்பணிக்கு உறுதுணையாக விளங்கப் போகின்றார்கள். 2லே ராகு, பணப்புழக்கம் அதிகரிக்கும். பாராட்டும் புகழும் கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுகின்ற வாய்ப்பு இன்றைக்கு உருவாகின்றது. குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். நீண்ட தூர பயணங்களால் ஆதாயம் உண்டு. கன்னிராசி நேயர்களே, கனவுகள் நனவாகும் நாள். கடல் தாண்டி வரும் செய்தி காது நீக்கச் செய்யும். அதிகாலையிலேயே உங்களுக்கு நல்ல தகவல்கள் இல்லம் தேடி வரப்போகின்றது. 7லே கேது இருப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவீர்கள். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நடைபெறாத ஒரு சில காரியங்கள் இன்று நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. திடீர் விரயங்கள் மாலை நேரத்தில் உண்டு. குடும்ப உறுப்பினர்கள் சம்பந்தமாக அந்த விரயம் இருக்கலாம். துலாம் ராசி நேயர்களே, மகிழ்ச்சி அதிகரித்து மனமாற்றம் ஏற்படுகின்ற நாள். கூட்டுக்கிரக யோகத்தால் சில நல்ல பலன்கள் உங்களுக்கு நடைபெறப் போகின்றது. மக்கள் செல்வங்களால் மகிழ்ச்சி கூடும். உதிரி வருமானங்கள் வந்து சேரும். மாமன் மைத்துனர் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சிக்குரிய தகவல்கள் கிடைக்கப் போகின்றது. சேமிப்பு உயரும். செல்வாக்கு மேலோங்கும். அதே நேரத்தில் கல்வி சம்பந்தமாக கலை சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளிலும் அனுகூலம் உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, விழாக்களில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைகின்ற நாள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். வீடு வாங்கும் யோகம் ஒரு சிலருக்கு உண்டாகலாம். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். கூட இருப்பவர்கள் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். அஞ்சல் வழியில் கூட அனுகூல தகவல் உண்டு. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஒளிமயமான எதிர்காலத்திற்கு உறுதுணை புரிகின்ற நாளாக இந்த நாள் அமையப் போகின்றது. ஊர்மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். அருகில் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்வதுதான் நல்லது. ராசியிலேயே விரையாதிபதி செவ்வாய் இருப்பதால் விரயங்கள் கூடுதலாக இருக்கும். ஏதேனும் ஒரு சிறு விரயம்தானே என்று நீங்கள் நினைத்து செய்ய போய் அது பெரும் விரயத்தில் கூட கொண்டு போய் விடலாம். எனவே கட்டிடம் வாங்கும் முயற்சி, வேறு ஏதேனும் நூதன பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவது நல்லது. விலை உயர்ந்த பொருட்கள் வீட்டிற்கு தேவையானவற்றை இன்று வாங்கினால் வீண் விரயங்களிலிருந்து தப்பித்துக் கொள்ள இயலும். மகர ராசி நேயர்களே, திடீர் பயணங்களால் திகைப்படையும் நாள். தெய்வீக சிந்தனை மேலோங்கும். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும். திருமண முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். கும்பராசி நேயர்களே, ஜென்ம சந்திரன். எனவே அரசு வழியில் அனுகூலம் கிடைத்து ஆச்சரியம் அடைகின்ற நாளாக இந்த நாள் அமையப் போகின்றது.
அடுத்தவன் நலனில் எடுத்துக்கொண்ட அக்கறைக்கு ஆதாயம் கிடைக்கும். விலையுந்த பொருட்கள் வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். வாகன மாற்று சிந்தனை மேலோங்கும். இடமாற்றம், ஊர் மாற்றம் போன்றவற்றை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரப்போகிறது. மீனராசி நேயர்களே, ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்துகின்ற நாள் இந்த நாள். ஆதரவு கரம் நீட்ட மாற்று இனத்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வாகன யோகம் உண்டு. வளர்ச்சி கூடும். விஐபிக்கள் வீடு தேடி வந்து ஒத்துழைப்பு செய்ய முன் வருவார்கள். தொழில் மாற்ற சிந்தனைகள் ஒரு சிலருக்கு மேலோங்கலாம். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.